ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேலைவாய்ப்பு பதிவு அட்டையை ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே உங்களோட ஹையர் ஸ்டடீஸை உங்கள் சொந்த ஊரில் படிச்சிருப்பீங்க. அப்போ உங்கள் மாவட்ட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் மேரேஜ் ஆகி வேறு ஊருக்கு வந்துட்டீங்கன்னா அல்லது வேறு ஜாப் கிடச்சி ஃபேமிலியோட வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டை நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் அட்ரஸ்க்கு மாற்றணும், கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா அப்போ தான் இப்போ உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸில் இருக்கிற ஊரில் ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு கால் ஃபார் பண்ண வசதியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும், அதை எப்படி ஷிஃப்ட் அட்ரஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டில் உங்கள் அட்ரஸை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மாவட்ட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் சில டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட புது அட்ரஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டை மாற்றி கொடுத்துருவாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் இது மாதிரி. இது எல்லா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியே இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் ப்ரௌசிங் சென்டரில் இது இருக்கும். ஃபர்ஸ்ட் அனுப்புனர்னா உங்களுடைய பேரு அட்ரஸ் எழுதிக்கோங்க. பெறுநர் உதவி இயக்குனர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மதுரை. நான் மதுரையில் இருக்கிற என்னோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டை சென்னைக்கு மாற்றணும். அதுக்காக நானும் இந்த ஜெராக்ஸ் வாங்கினேன். நீங்களும் உங்களோட ஊரில் இருக்கிற அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியே இருக்கிற ஜெராக்ஸ் கடையில் நீங்கள் இது வாங்கிக்கோங்க. வேறு மாவட்டத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது உங்களுக்கு கொடுப்பாங்க. பொருள் போட்டு நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு மாற்றணுமோ, நான் சென்னை மாவட்டத்துக்கு மாற்றணும். அப்போ சென்னை மாவட்டத்திற்கு பதிவு அட்டையை மாற்றி கொடுக்க வேண்டியதுன்னு எழுதிடுங்க. அப்புறம் கீழே பதிவு செய்த எண், பதிவு செய்த நாள், தொழில் குறியீட்டு எண், இது எல்லாமே உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டில் இருக்கும். அதை பார்த்து எழுதிக்கோங்க. நான் தற்சமயம் மேற்கண்ட முகவரியில் குடியிருந்து வருகிறேன். இத்துடன் என்னுடைய பதிவு அட்டையின் ஜெராக்ஸ் நகல்கள் 2, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு அந்த பிரிண்ட் அவுட் ஃபார்ம் இருக்கும்ல அதை 2 ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் அரசிதழ் பதிவு செய்த அதிகாரியால் சான்றொப்பம் செய்யப்பட்ட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 2. இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 2. அந்த 2 ஜெராக்ஸ்லையும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டேஷன் கிரீன் கலர் சைனும் சீலும் வாங்கியிருக்கணும். அப்புறம் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் அதுலேயும் அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். அப்புறம் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் இந்த லெட்டரோட பின் பண்ணி உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் கொடுத்துடணும். அது இதோட என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இதுவுமே அந்த ஜெராக்ஸ்ல தான் கடையில் தான் நான் வாங்கினேன். நீங்களும் வாங்கிக்கோங்க. இதில் என்ன இருக்குன்னா, திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் உங்கள் பேர், அப்புறம் சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் அவங்களோட உங்கள் கார்டியனோட பேர், இல்லை அப்பா பேர், இல்லை ஹஸ்பண்ட் பேர் எழுதிட்டு ரெசைடிங் அட் இப்போ புது அட்ரஸ் போட்டுட்டு இந்த தாலுக்காவில் இந்த டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இந்த ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டில் விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் 3 பேர்ட்டை சைன் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட், ரெசிடென்ஸ் டாக்குமெண்ட். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் கிண்டி தாலுகா ஆஃபீஸில் அவங்க கிட்ட சைன் கேட்டப்போ இது ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் சென்னையில் இஷ்யூ பண்ணுறது கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு இ சேவை மையத்துக்கு போய் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா பிறப்பிடச் சான்றிதழ். நான் இந்த இருக்கு என்னோட பிறப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இது ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக அவங்க ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா இது மாதிரி பிறப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லா இ சேவை மையத்திலையும் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டர் ஐடி இது மாதிரி நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 டேஸில் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அடுத்து ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இது நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் தான் வாங்கணும். இந்த அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்குன்னு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா, திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் மிஸ்டர் ஒரு மிஸ்ஸஸ் உங்கள் பேர், உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனா ஃபாதரோட பேர் போட்டு அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸில் தான் இப்போ, அதாவது புது அட்ரஸ் இந்த அட்ரஸில் தான் இப்போ இவங்க ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க. அவங்களோட புது ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷன் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் கீழே இப்போ இந்த புது அட்ரஸில் யார் யார் இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸு, உங்கள் ஃபேமிலி ஹெட்டு, அப்புறம் உங்கள் பேர், உங்கள் குழந்தைங்க பேர், இன்னும் உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்களோ எல்லாரோட பேரும் போட்டு கொடுத்துருவாங்க. இது ஃபேமிலி மைக்ரேஷன். அதாவது இந்த கீழ்கண்ட நபர்கள் எல்லாமே இந்த பழைய அட்ரஸ்லேருந்து இப்போ இந்த புது அட்ரஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் வாங்கணும்.
அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு இது ஜெராக்ஸ் 2 வச்சுக்கணும். அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன தேவைன்னா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ். நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்களோ உங்க பழைய அட்ரஸோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 1 பிளஸ் இப்போ நீங்கள் எந்த ஊருக்கு வந்திருக்கீங்களோ அந்த ஊரோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 1 இதுவும் அப்புறம் வந்து ஒரு செல்ஃப் அட்ரஸ்டு கவர். இப்போ உங்கள் புது அட்ரஸோட புது அட்ரஸ் ஒரு கார்டில் ஒரு போஸ்ட் கவரில் உங்கள் செல்ஃப் அட்ரஸ் கவரும் எவ்வளோ ஸ்டாம்ப் போடணும் 5 ரூபீஸா 6 ரூபீஸ் அவ்வளோ ஸ்டாம்ப் ஒட்டி இது எல்லாத்தையும் பின் பண்ணி உங்களுடைய பழைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தாலுக் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டை வந்து மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கடுத்து ஒரு 15 டேஸ் கழிச்சு உங்கள் பழைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்தே உங்க அட்ரஸ்க்கு வந்து உங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டை வந்து உங்க புது அட்ரஸ்க்கு மாத்தியாச்சு அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ் பிரிண்ட் அவுட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இதுல வந்து உங்க பழைய அட்ரஸ் தானே இருக்கும். இதுல வந்து உங்க புது அட்ரஸ் பிரிண்ட் பண்ணி இந்த எக்ஸ்டர்ன் ஐடென்டி கார்டு இது வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதை வந்து நீங்க அதுக்கடுத்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெனியூ பண்றதுக்கு எல்லாமே இனிமேல் இதுதான் உங்களுக்கு வேலிடிட்டியா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.